பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது தவனித்து அப்படியே போய்விடக்கூடாது. நம் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒன்றுமில்லாத காரியங்களுக்கெல்லாம் வட இந்தியாவில் பல எதிர்பாராத தடைகள், ஊழிய தடைகள் வந்து கொண்டிருக்கிற காலம். திறந்த வாசல் அடைபடும் முன்பாக நீங்களும் நானும் அதிகமாய் செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும், இதோ கல்வாரி அன்பு எங்களை கரைந்து போக வைக்கட்டும் என்று சொல்லி அந்த அன்பினால் நிரம்பும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். என்னை கழுவும் ஆண்டவரே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்குவே. கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். நான் உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லோரும் என்னை இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை. நிர்மூலமாகாததும்
காப்பதுமோ கிருபை. நேசனின் பாவம் நீங்கிடவே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நேசனின் பாவம் நீங்கிடவே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்றும் தேவை கிருபை தாருமே. இன்றும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுமே கிருபை. தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் நம் பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் நம் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. உம்முடைய சேவையை செய்ய ஆண்டவரே, உம்முடைய சேவை கிருபையை தாரும். செய்ய கிருபை தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தே ஐயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தே ஐயா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும்
சுகந்த முகந்து மகிழுமையா நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் உம்மையாய் ஆண்டவரே உமக்காகத்தானே உமக்காய் உயிர் நாம மகிமைக்காய் ஏசப்பா தானே நேசிக்கிறேன் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் ஆத்தும பாரம் பாரமையா தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா ஆத்தும பாரத்தை தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களையே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே நாங்களும் திறப்பில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தின் ஆண்டவரே இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று குரல் வருகிற இடங்களை நோக்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அனுப்பப்பட கர்த்தர் தொடர்ந்து கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இதோ அனுப்புகிற இடத்துல எங்களை வைத்திருக்கிறீர். இதோ அனுப்பப்பட்ட மக்களுக்கு என்னுடைய பங்குகளை அனுப்பி ஊழியத்தில் உற்சாகப்படுத்த கர்த்தர்களுக்கு நீர் தொடர்ந்து கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளை அதற்கென்றே நாங்கள் எங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவு செய்கிற அந்த ஒவ்வொரு காசும் அந்த மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திறப்பில் நிற்கிற அந்த மிஷனரிகளை மனதில் கொண்டு இந்த நாளில் நாங்கள் இந்த ஊழியங்களை நிறைவேற்றுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியங்களில் நீரிருந்து மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம்ம இன்றைக்கும் அவருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளாக அழைத்து வந்து நம்ம இணைத்து ஐக்கியப்படுத்தி அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவராலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாதாக. இந்த பரிசுத்தமான நாளின் காலை பொழுதில் உங்களோடு சேர்ந்து இந்த மிஷன் சண்டே மிஷனரி ஆராதனையில் கலந்து கொள்ளவும் ஐஎம்எம் சேல் அதில் கலந்து கொண்டு உங்களோடு காலை உணவில் அதை பகிர்ந்து கொள்ளவும் என் ஆண்டவர் எனக்கும் என் மனைவிக்கும் கொடுத்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை எனக்கு அருளின உங்கள் அருமை சபை போதகர், உங்களுடைய சபை கமிட்டி, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நான் சார்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபை நேசமேபர் ஆலயத்தின் சார்பிலும் நான் இப்படி என் தொழிலோடு உலக பிரகாரமான தொழிலோடு சேர்த்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பாக்கியம் பெற்ற நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு என்கிற மிஷனரி குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்ல தெய்வம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பேசுகிற ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நாம் பேசுவதை கேட்பது கர்த்தர். ஏனென்றால் அவருக்கு
கண்கள் இருக்கிறது, அல்லேலூயா, அவருக்கு காதுகள் இருக்கிறது, அவர் பேசுவார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை இந்த பூமியில் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், என்னுடைய இஸ்ரவேலே கேள், நான் சொல்வதை கேட்டால் நீ இந்த பூமியில் நன்றாயிருப்பாய், நித்திய ராஜ்யத்திலையும் வாழ்வதற்கு உனக்கு பாக்கியம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு காலையில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் வந்து கூடியிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிஷனரி பணி என்பது கர்த்தருடைய திருத்திட்டம். மிஷனரி பணி என்பது இது ஒரு தொடரோட்டம். இட்ஸ் a relay race. இட்ஸ் நாட் ரன்னிங் ரேஸ். இது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல, இது தொடர் ஓட்டம். அதை மறந்து விடவே கூடாது. இன்றைக்கு ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதன் விளைவாக, மீறுதலின் வழியாக தேவ மகிமையை இழந்து விட்டார்களோ, அது நம்ம நன்றாக தெரியும். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்தில் அது முடிவுறுகிறது. இன்றைக்கு ஏதேனுக்கு போகிற, ஜீவ விருட்சத்திற்கு போகிற வாசல் அடைக்கப்பட்டதோ, அந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சாயலில் நம்மை படைத்த கர்த்தர் நாம் அவரோடு வாசம் பண்ணுவதற்காக விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவர் ஏற்படுத்தின திருத்திட்டம் தான் மிஷனரி பணி. அன்று துவக்கம் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை நம்பி அவருடைய கைகளில் பொறுப்பை கொடுத்து இந்த திருத்திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அதில் ECI திருச்சபை மிக அதிக பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ECI வழியாக, இந்திய சுவிசேஷ திருச்சபை வழியாக, இந்திய மிஷனரி ஸ்தாபனம் IMM, இதன் வழியாக இந்த தேசத்தில் இந்த மிஷனரி பணியை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் பங்கு பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே அந்த உணர்வோடு இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாம் காத்திருப்போம். இதமான சூழல், அழகான காலை பொழுது, நல்ல மழை, குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை. காலையில் நமக்கு நேர்த்தியான காலை உணவு எல்லாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கும்போது பொதுவாக என்ன வரும்? அநேக பாடல்களை பாடிவிட்டோம். சரியா? இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பனும் ஆவியினால் நிரப்பிடுமே, இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே, திறவுண்ட வாசல் அடிபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். இது ஒரு பெரிய அறைகூவல். மிஷனரி பணி என்பது ஒரு தொடரோட்டம். மிஷனரி பணி என்பது ஒரு அறைகூவல். மிஷனரி வாக் இஸ் a சேலஞ்ச். இதற்கு யாரெல்லாம் இணக்கம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வழியாக கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் அதற்கு விருப்பமில்லை என்று விலகி போகிறார்களோ அவர்களெல்லாம் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அங்கங்களாக வைத்து அவருடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக விரும்புகிறார். ஆகவே பழைய காலத்து பாடலில் நிறைய பாடல்களை பாடிவிட்டோம். பலிபீடத்தில் என்னை பாருன்னு ஒரு பாடலை பாட விட்டுவிட்டோம். அதில் ஒரு சில சரணங்களை நாம் பாடிவிட்டு நாம் ஜெபித்து சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக கடன் செல்லலாம். சரியா? என்ன பாட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? உறக்கம் நன்றாக தெரிந்த பாடல் இல்லையா? உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. உலகம் ஒரு முடிவுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள், இளைய தலைமுறை, நியூ ஜென் சொல்கிறாங்கல்ல, ஈஜன் சொல்கிறாங்க. நியூ ஜென்
இந்த புதிய தலைமுறை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம், செயற்கை நுண்ணறிவின் காலம். அப்படின்னா இயற்கை நுண்ணறிவு, பரமஞானம், பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் இருட்டடிப்புக்கு செய்யப்பட்டு மறுக்கப்பட்டு செல்கிற ஒரு காலத்தில் இந்த உலகம் முடிவுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உலகத்தின் அத்தனை சத்துவங்களும் பேசி கொண்டிருக்கின்றன. மிஷனரி பணித்தலங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த பூமியில் நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனை முறை தான் பரலோகத்தின் சாயலை இந்த பூமியில் வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் நேரோதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழ்த்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் நேரோதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழ்த்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனந்தம் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நாம் விடை கருத்து வேற்றுமையில் வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் வரை. கல்வாரி தோணிதாம் மழை மாறி பொழியும் நாள் வரை உழ்த்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவரெவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதாம் மழை மாறி பொழியும் நாள் வரை உழ்த்திடுவோம். தலைவனை ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மிஷனரி பணி என்பது கர்த்தருடைய தொடர் அழைப்பு. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ராஜ்யத்திற்காக அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய அழைப்பிற்கு இணக்கம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டிக்கொண்டே இருக்கிறார். 2000 ஆண்டுகளாக தேவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். அந்த உணர்வோடு இன்றைக்கு காலையில், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்ய கட்டுமானத்திற்கு என்னை இன்னொரு முறை கூர்மைப்படுத்தும், என்னை இன்னொரு முறை தகுதிப்படுத்தும், என்னை இன்னொரு முறை பலப்படுத்தும் என்று நாம் எல்லாரும் கேட்கிறோம். பலவீனங்கள், சோர்வுகள், உலகத்தின் சத்துவங்களினால் உள்ள பாதிப்புகள் மனித வாழ்க்கையில் மிக பயங்கரமான அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காலத்தில் உலகத்தின் இழுப்புகள் பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடி இளைய தலைமுறையை நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்காய், ராஜ்யத்தை கட்டுவதற்காய் கட்டுமானதாரர்களாக அழைத்து தேவாலயத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு, ஆண்டவரே, இந்த மிஷனரி பணியில், ஆண்டவரே, இந்த உம்முடைய திருத்திட்டத்தில் எங்களை மீண்டும் கூர்மைப்படுத்தும், உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கேட்குறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவ சாயலை இழந்த மனு குலத்தை மீட்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு இரட்சகராய் தந்தீர். அவர் வழியாய் மீட்பு பெற்ற தலைமுறையாக எங்களை திருச்சபையாக இணைத்திருக்கிறீர். இன்னும் இந்த மீட்பை ஒரு முறை கூட கேள்விப்படாத எங்களுடைய தேசத்தின்
கோடிக்கணக்கான மனிதர்கள் நரகத்தின் வாசலில் அன்றாடம் கிட்டி சேரும்போது, ஆண்டவரே, நித்திய வாழ்விற்கான இந்த அழைப்பிற்கு நாங்கள் அடிபணிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளினால என்னையும் எங்களையும் திருப்தியாக்கும். கேட்கும் செவிகளை எங்களுக்கு திறந்து தாரும். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் இதயத்தை எங்களுக்கு தாரும். கீழ்ப்படியும் சிந்தையை தாரும். செயல்படும் அந்த மனதை எங்களுக்கு தாரும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சிறு வயதில் நான் கிராமத்தில் இருந்தபோது ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் 10 டீ குடிக்கக்கூடிய ஒரு மனிதன், எங்கள் சர்ச் மெம்பர். நான் சென்னைக்கு வருவதற்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம். என்னுடைய சர்ச் மெம்பர் ஒரு நாள் குறைந்தது 10 டீ குடிப்பார். எங்கள் கிராமத்திலேருந்து அந்த டீ குடிக்கணுன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர். ஏன்னா அந்த மெயின் ரோடு, அங்கே தான் டீ கடை இருக்குது. 10 முறை சென்று வருவார் டீ குடிப்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் திடீரென்று சொன்னார், நான் ஒரு நாள் 2 டீயை தவிர மிச்ச டீ குடிக்கிறத நிறுத்திட்டேன் என்றார். என்ன விஷயம்னு கேட்டேன். எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்த உண்மை சம்பவம். அப்போ அவர் சொன்னார், அந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன கிராமத்திலேருந்து தாண்டி வரக்கூடிய ஒரு பெரிய பகுதி, அந்த இடத்துல ஒரு பெரிய தேவாலயம் இருக்கிறது. அங்கே IEM, இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிற ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திலேருந்து ஒரு கூடுகை நடந்திருக்கிறது. ஒரு மிஷனரி கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த மிஷனரி கூட்டத்துக்கு இந்த மனிதர் தன்னுடைய குடும்பத்தோடு சென்று வந்திருக்கிறார். அங்கே மிஷனரி பணித்தலங்களில் ஒரிசா அதை சார்ந்த பகுதிகளில் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், சைக்கிளில் நடந்து சென்று ஊழியம் செய்கிற இந்த மிஷனரி பணியை குறித்து பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதனுடைய இதயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த கிராமத்தில் போய் டீ குடிக்க முடியாது. அங்கே டீ என்று கொடுக்கக்கூடிய ஒரு பானம், அதில் உப்பு நிறைய போட்டு கொடுப்பாங்களாம். இப்படியெல்லாம் குடித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்கிறோம். பாவத்திலிருந்து, பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து மக்கள் திரளாய் விடுதலை பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறான்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறாங்க. சாட்சி சொல்லிட்டு அப்போது அந்த என்னுடைய கிராமத்தில் நான் இருந்த நேரத்தில் அங்கே ஒரு டீயுடைய விலை மிக குறைவு தான், 10 பைசா தான். ஆனால் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனரி சவா, அந்த மிஷனரியுடைய பகிர்ந்து கொள்ளுதலை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதன் என்ன தீர்மானம் பண்ணுறான் தெரியுமா? நான் 10 முறை டீ குடிக்கிறேன், அதை நான் 2 முறையாக குறைத்து விட்டு 8 டீ குடிக்கிற காசை அப்போ அவங்க ஒரு உண்டி கொடுத்தாங்க மிஷனரி பணிக்காக, அதில் போட்டு விடுகிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. அதன் வழியாக ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத இடத்துல தேவாலயம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. அவர் சொன்னாங்க, என்னுடைய மனது இப்பொழுது நிறைந்திருக்கிறது, என் வழியாக நான் பயன்படுத்துவதை குறைத்து கொண்டதனால் என் கர்த்தருடைய ஆலயம் கட்டுகிறது என்கிற திருப்தி இருக்குன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. இன்னும் நிறைய மிஷனரி சரித்திரங்கள் இருக்கிறது. நான் கிராமத்தில் இருந்தபோது வீடுகளில், கிராமங்களில் நிறைய கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழிகளுக்கு எனக்கு தெரியும், நான் தெரிந்த குடும்பங்களில் சில கோழிகளுக்கு பேர் வைப்பாங்க. அந்த கோழிகளுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு கேட்டால் பீகார்னு பேர் வச்சாங்க. ஒரு கோழிக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா மத்திய பிரதேசன்னு பேர் வச்சுருந்தாங்க. இவைகளை என்னவென்று கேட்டால், இந்த கோழி விடுகிற எல்லா முட்டையையும் பீகாரில் ஆலயம் கட்டுவதற்கென்று நான் கொடுத்து விடுவேன், காணிக்கை வைத்து விடுவேன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட செயல், மிஷனரி செயல்ஸ், எப்படி இன்றைக்கு IMM செயல் உங்களுடைய திருத்துவ தேவாலயத்தில் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் நடைபெறுகிறதோ, அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்த இந்த மிஷனரி பணிகளின் தாக்கம் என்னை பாதித்ததை உணர்கிறேன். பாதித்துடைய விளைவு தான்
நான் சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்தபோது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு இன்றைக்கு மால்டோ என்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை குறித்து விழுந்து விழுந்து அழுதழுது ஜெபிப்பதற்கு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் திருமங்கலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஜெபக்குழு. போன வாரத்தில் அந்த ஜெபக்குழுவை முதல் ஜெபக்குழு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக பீகார் மாநிலமாக இருந்தது, இப்பொழுது ஜார்க்கண்ட். அதில் மிஷனரி பணி நடைபெற்று கொண்டிருந்தது. மால்டோ என்கிற சந்ததி அழிந்து போன மக்கள் கூட்டத்தை இயேசு சந்தித்ததுனால இன்றைக்கு வாழ்வு பெற்ற திருச்சபையாய் ஆயிரக்கணக்கான சபைகள் இன்றைக்கு அங்கே வந்திருக்கிறது. இந்த சபையின் துவக்கத்திற்காக முதலாவது திருமங்கலத்தில் கூடி ஜெபித்த அந்த ஜெபக்குழு தலைவர் இன்றைக்கு அவர் நடக்க முடியாமல் போன வாரத்தில் அவரை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க சென்றிருந்தேன். அவருடைய முழங்கால் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் முழங்கால் படிக்கிட்டாங்கன்னா 1.5 மணி நேரம் ஜெபம் நடக்கும் என்றால் அவர் முழங்காலே நிற்பார். நான் இன்றைக்கு அவருக்கு 76 வயதாகிறது. அவரை நான் போய் பார்த்தேன். அவருடைய முழங்கால்களில் நடக்க முடியாதபடி சர்ஜரி பண்ணி கட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு அழுகை வந்தது. கர்த்தருக்காக தியாகம் செய்த தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கும் போது இந்த தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஒரு முறை கூட கேள்விப்படாத பெருந்திரளான மக்கள் இனங்கள் வாழ்கிற இந்த பகுதியில் நடைபெறுகிற ஊழியங்களுக்கு நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய தியாகம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், மீண்டும் மீண்டும் பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, இதை கேட்கிறது மாத்திரமல்ல, செயல்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு காத்திருக்க ஆண்டவனுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் நன்றாக தெரிந்த வேத பகுதி, நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற வேத பகுதி. இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிற சில அடிப்படை பாடங்களின் வழியாக இந்த இயேசுவை இந்த தேசத்திற்கு இன்னும் சுமந்து செல்வதற்கு ஆட்கள் தேவை, அவர்களை தாங்குவோர் தேவை என்கிற இந்த எண்ணங்களை ஆவியானவர் நமக்கு அதிகப்படுத்தி தருவாராக. முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ரெண்டு காரியங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிஷனரி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யாரை அழைக்கிறார்? அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை அழைக்கிறார். சீஷர்கள் யார்? சீஷர்கள் யார்? அழைப்புக்கு அடிபணிந்தவர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். இந்த சீஷர்களுக்கு தான் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்று அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம் யார்? திருப்பி போட்டு பாருங்களேன், கிறிஸ்தவர்கள், சீஷர்கள். ஆமேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? திருச்சபை என்பது ஆண்டவருடைய சீஷர்களுடைய ஐக்கியம். ஏன்னா அப்போஸ் 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது நன்றாக தெரியும், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் திருச்சபை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்னபடி நான் வாழ்கிற காலம் கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக இந்து பத்திரிகையில் ஒரு பக்க விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது. உத்தரப்பிரதேச மாநில முதல் மந்திரியும் நம்முடைய பிரதம மந்திரியும் இணைந்து நின்று கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் நீங்கள் கவனித்தீங்கன்னு தெரியவில்லை. நான் பார்த்தேன். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் என்ன போட்டிருக்காங்க. இந்த மாநிலம் செயற்கை நுண்ணறிவுகளால் நிரம்பி இருக்கக்கூடிய மாநிலம் என்று விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவுக்கும் இயற்கை நுண்ணறிவுக்குள்ள வித்தியாசம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? செயற்கை நுண்ணறிவு என்ன சொல்லும்? எல்லாமே டிவியில் காமிக்கும்.
இல்லுஷன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கும் சேர்த்து பெரியவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸ்பைடர் இருக்குது இல்லையா உலகத்தில்? ஸ்பைடர் இருக்கா இல்லையா? ஸ்பைடர்னா என்னது? சிலந்தி பூச்சி. பைபிளில் சிலந்தி பூச்சியை பற்றி எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? சத்தமாக சொல்லுங்களேன். ஈசிஏ சபையில் வரும்போது தான் நிறைய வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறவங்க கூட அதிக வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்கிற சபை ஈசிஏ சபை. அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன். நிறைய ஆலயங்களுக்கு போகும்போது வேத வசனங்களை கேட்பது மிக கடினமாக மாறிவிட்டது. உங்களுடைய போதகர் அதிக வேத வசனங்களை பயன்படுத்துவதை நான் கேட்க முடிகிறது. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், சிலந்தி பூச்சியை பற்றி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய வேத பகுதி எந்த புக்கில் இருக்கு? நீதிமொழிகளில். ஆமேன், ராயன். நீதிமொழியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இந்த சிலந்தி பூச்சியை பற்றி ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி என்ன? மகா ஞானமுள்ளவைகள்ங்கிற அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஞானமுள்ள ஜந்துக்களில் ராஜ அரண்மனையில் தன்னுடைய கூட்டை கட்டி வாழக்கூடிய சிலந்தி பூச்சியை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இப்போ ஸ்பைடர் இருக்குது, சிலந்தி பூச்சி இருக்கிறது. ஆனால் ஸ்பைடர் மேன் இருக்கிறானா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். இருக்கிறானா இல்லையா? அப்போ இல்லாத ஸ்பைடர் மேன் இன்றைக்கு இளைஞர்களுடைய இளம் பிள்ளைகளுடைய மனதை இடம் பிடித்து வைத்திருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு இல்லூஷன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம், பிசாசு மனிதனை எப்படி, மனித உணர்வுகளை எப்படி ஒரு மாயையான தோற்றத்துக்குள்ளாய் கொண்டு போய் கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் பரிசுத்த வேதத்தின் ஞானத்தில், வேதம் சொல்லுகிறதுலே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானித்து வாழ வேண்டும். ஏன்னா சங்கீதம் 1:1 மிக தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனை மலிந்து கிடக்கிற உலகம், பாவிகளுடைய வழி பிரத்யட்சமாயிருக்கிற உலகம், பரியாசக்காரர் சினிமா வழியாகவும் சரி, வன்முறைகள் வழியாகவும் சரி, குடும்பங்களில் சரி, எங்கே பார்த்தாலும் ஈவன் ஃபேமிலிஸுக்குள்ளேயே பரியாசம் செய்தல், தேவாலயத்துக்குள்ளே மற்றவர்களை குறித்த பரியாசங்கள். இன்றைக்கு பரியாசக்காரர் எழுந்து கட்டுக்கதைகளின் வழியாக பரியாசக்காரர்கள் பெருகி வருகிற காலத்தில், துன்மார்க்கர் பாவிகள் பரியாசக்காரர் பெறுகிற காலத்தில் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? இவைகளின் மத்தியில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு காலையில் மிஷனரி பணியின் அடிப்படைகளை அறிந்திருக்கிறோம். அதை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள ஆவியானவர் அழைக்கிறார். அதன் அடிப்படையில் நான் சொல்லுகிறார், நீங்களும் நானும் அவருடைய சீஷர்கள்ங்கிற அந்த தகுதிக்குள்ளாக வந்தவுடைய விளைவுதான் தேவாலயத்திற்குள்ளாக இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சீஷர்களை குறித்து அந்த அடுத்த லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருப்பார். 2 காரியங்கள். ஒரு அழைப்பு இருக்கிறது. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து நாம் ஆண்டவருடைய அழைப்பிற்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அழைப்புகள் பல இடத்துலேருந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் உண்மையை சொல்லுகிறேன். ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லி ஆகணும். 3 நாட்களாக நான் இந்த தேவாலயத்தில் காலையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துள்ளதற்காக வருவதற்கு நேரம் கொடுத்து விட்டேன். எனக்கு இப்படி ஒரு நோட்டீஸும் போட்டு அனுப்பிட்டாங்க. என்னுடைய செல்லில் பார்த்து விட்டேன். ஆனால் கடந்த 4 நாட்களாக எனக்கு திடீர்னு சொல்லி நெஞ்சில் ஒரு வலி வந்தது. என்னுடைய டாக்டர், என்னுடைய ஒரு கிளைண்ட், அவங்க திடீர்னு 2 நாட்களுக்கு முன்பாக வந்தாங்க. எனக்கு நெஞ்சு வலி வந்தபோது நான் சரி கேஸ்ன்னு நினச்சிட்டு மாத்திரைகளை போட்டு விட்டு 2 நாட்கள் தாக்கு பிடித்து விட்டேன். ஆனால் டாக்டர் வந்து விட்டு அவங்க எனக்கு வேறு ஒன்றும் பண்ணலை. என்னை பார்த்து விட்டு நெஞ்சு வலிக்குன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தினாங்க. இது நடந்த உண்மை. 3 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு நடந்தது. அவங்க கையை வச்சு அழுத்திட்டு அவங்க உடனே சொன்னாங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஸர் சொன்னாங்க, வேறு ஒன்றுமே இல்லை ஐயா, உங்களுக்கு ஒரு வியாதி பேர் சொன்னாங்க, காஸ்ட்ரோ காண்டிட்டிஸ்
என்று சொல்லி ஒரு வியாதி இருக்குது. அதுதான், அதனால் உங்களுக்கு வேறு எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்த இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன் என்றால், நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்படாமல் தேவாலயத்தில் வந்து நிற்கிறேன் என்றால், அவ்வளோ பயங்கரமான வலியை ஆண்டவர் வேறு ஒரு பலவீனம் என்று சொல்லி இந்த எலும்பில், நெஞ்சு எலும்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வலி என்று சொல்லி அதை மாற்றி விட்டார். அந்த டாக்டர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு இடது பக்கம் வலிக்கிறதா வலது பக்கம் வலிக்கிறதான்னு கேட்டான். ஆண்டுடைய கிருபையினால் எனக்கு சென்டரில் வலிச்சு, அதனால் பிரச்சனை இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைத்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆகவே அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அழைக்கிறார். எதற்காக அழைத்தார்? அதுவரைக்கும் அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வரி வாங்கி கொண்டிருந்தவர்கள், உலக பிரகாரமாக பல தொழில்களில் ஈடுபட்டிருந்தவர்கள். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காக இந்த பூமியில் அழைப்பு பெற்றவர்களாக அந்த சீஷர்களை தேவன் அழைத்தார். அவளை அழைத்து அடுத்த வசனம் நீங்கள் பாருங்களேன், எதற்காக அழைத்திருக்கிறார்? அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும், அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ சரித்திரம் இரண்டாக பிரிகிறது இல்லையா? கிமு கிபி, நன்றாக தெரியும். கிமு கிபி. கிமு என்றால் கிறிஸ்துவுக்கு முன்னான ஒரு வாழ்க்கை முறை, கிறிஸ்துவுக்கு பின்னான ஒரு வாழ்க்கை முறை. இங்கே இருக்கிற அத்தனை பேரை கேட்டாலும் சாட்சி சொல்ல முடியும். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாய், ஞானசானம் பெறுவதற்கு முன்பாய், நான் இயேசு இல்லாத போது எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது எப்படி வாழ்கிறேன், அந்த மாற்றம் தெரிகிறது இல்லையா? மிஷனரி பணித்தலங்களில் போகும்போது தெரிகிறது. இந்த மால்டோ என்கிற மக்கள், நான் 14 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய கால்கள் விழுந்து போவதற்கு முன்பாக இந்த மால்டோ மக்கள், சந்தாலி மக்களுடைய வாழ்விற்காக அவர்களுக்கு ட்ரைனிங் சென்டர் கட்டி கொடுப்பதற்காக பீகார் ஜார்க்கண்ட் பிரிவதற்கு காலத்தில் அந்த ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய சோட்டா காகிரி என்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். தும்கா என்கிற மாவட்டத்துக்கு போயிருந்தேன். இந்த 2 இடங்களிலேயும் மால்டோ மக்கள் வாழ்கிறார்கள். இசிஐ திருச்சபைகள் இருக்கிறது. எஃப்எம்பிபி நண்பர் சுய ஜெபங்களுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி நான் அங்கே போயிருந்தேன். எதுக்காக போயிருந்தேன் தெரியுமா? செய்தியாளராக போயிருந்தேன். நடந்த கண்ணால் பார்த்த காட்சியை சொல்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 14 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொல்லும்போது அங்கிருந்த வாழ்வு முறை என்பது மிக அதிகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் இயேசு என்ற நாமத்தில் விடுதலை பெற்றிருக்கிறார்கள், பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள், பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அவர் அந்தகாரத்தின் ஆளுகளிலிருந்து தேவன் அவளை விடுதலை ஆக்கி ஆச்சரியமான ஒளி இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த இடத்துல சோட்டா காகிரி நாங்கள் போய் அண்ணா நகர்லேருந்து கட்டி கொடுத்த அந்த ட்ரைனிங் சென்டரில் செய்தியாளராக போயிருந்த போது கண்ணால் பார்த்தேன். அந்த இடத்துல மட்டும் அந்த பகுதிகளில் உள்ள இயேசுவை முதல் முறையாக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கக்கூடிய அந்த சபைகளிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான ஜெபக்குழு தலைவிகளுடைய கூட்டம், அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக தான் அழைத்திருந்தாங்க. 400க்கும் அதிகமான ஜெபக்குழு தலைவிகள். ஒவ்வொரு கிராமங்களிலேயும் மக்கள் கூடி கூடி ஜெபிக்கிறார்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், எனக்காக ஜெபிக்கிறார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு காலத்தில் அண்ணா நகரில், திருமங்கலத்தில், சென்னையில், மதுரவாயில் நாம் கூடி கூடி ஜெபித்து கொண்டிருந்தோமே, இன்றைக்கு அதே நிகழ்ச்சி 40 ஆண்டுகளுக்கு பிறகு வட இந்தியாவில் எல்லா கிராமங்களும் நடைபெற்று வருகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் படுகிற பிரயாசங்கள், நாம் கொடுக்கிற பணங்கள், இப்படி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே ஆண்டவர் சீஷர்களை அழைக்கிறார். அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பாருங்க, அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும். அசுத்த ஆவிகளை கடந்த நாட்களில் வெஸ்ட் பெங்காலில் மால்டா என்கிற இடத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாய் சென்ற போது அங்கிருந்த ஒரு மிஷனரி நேரடியாக சொன்ன ஒரு சாட்சி, ஒரு சம்பவம் என்னென்னா, ஐயா நான் ஒரு காலத்தில், அவர் ஒரிசாக்காரர், ஒரு மிஷனரி,
நான் ஒரு காலத்தில் என்னுடைய கிராமத்தில் நரபலி கொடுப்பதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால் அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த இடத்துல ஊழியம் செய்த ஒரு பரிசுத்த ஒரு மிஷனரி. அவர் சொன்னார், அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில், இந்த மால்டா அந்த கிராமங்களில், அந்த மலைப்பகுதிகளில், அந்த இடங்களில் நரபலி கொடுக்கக்கூடிய மந்திரவாதிகள் வாழ்ந்த பெருந்திரளான கூட்டத்தின் மக்கள் இன்றைக்கு இயேசுவை ஆராதிப்பதற்கு பாக்கியம் பெற்றுகிறார்கள். அதற்கு என் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார் மிஷனரியாக சொல்லி சாட்சி சொன்னார். ஆகவே மிஷனரி பணி என்பது அழைக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம். ஆமென். அழைப்பை பெற்றவருடைய ஐக்கியம் மிஷனரி பணி. அழைப்பை பெற்றவருடைய ஐக்கியம். நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ஆண்டவர் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். மிஷனரி பணி என்பது ஒரு தொடரோட்டம். என்றைக்கு மனிதன் தேவ சாயலை இழந்தானோ அன்று முதல் கர்த்தர் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு அவன் தேவ சாயலை இழந்த பிறகு அதை மீட்டுக் கொள்வதற்காக அன்று துவக்கம் ஆண்டவர் நோவாவை பயன்படுத்தினார். நோவாவை அழைத்தார். நோவாட்ட சொல்லி என்ன கொடுத்தாரு கட்டளை? நோவா, எத்தனை பேரை அந்த பேழைக்குள்ள சேர்த்து கொள்ள முடியுமோ நீ சேர்த்துக்கொள் சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் பரிதாபம், அன்றைக்கு நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத விளைவு என்ன தெரியுமா? மக்கள் அந்த பேழைக்குள்ளாய் வருவதற்கு தவறிவிட்டார்கள். நோவாவும் குடும்பமும் மாத்திரம் காக்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை நாட்கள் மிக வேகமாய் வரும்போது நடைபெறுகிற சம்பவங்கள் என்ன என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, நோவாவின் நாட்களில் நடந்த சம்பவங்கள் நடக்கும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நடந்து கொண்டே இருக்கிறது. லோத்து வாழ்ந்த காலம் அழிவின் காலம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார், என் அன்பு மகனே, உன் நிமித்தம் நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் உன் நிமித்தம் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் உன் கண்களுக்கு முன்பாய் உன் சகோதரனுடைய மகன் லோத்து அவனுடைய குடும்பம் வாழக்கூடிய சோதோம் அழிகிறதே, உனக்கு அந்த தரிசனம் இருக்கிறதான்னு ஆண்டவர் கேட்குறான். ஆபிரகாம் போய் நிற்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், கெஞ்சிறான்ல, ஆண்டவரே, 10 நீதிமான் இருந்தால் இந்த தேசத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்கிறார், அழிக்க மாட்டேங்கிறார். கெஞ்சி நிற்கும் ஆபிரகாமை பார்க்குறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிஷனரி பணி என்பது ஒரு தொடரோட்டம். இது அழைப்பிற்கு இணக்கம் கொடுத்தவருடைய ஐக்கியம் மிஷனரி பணி. இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சரித்திரத்தை நேற்றைக்கு இரவு நான் ஒரு வீடியோ வழியாக பார்த்து கொண்டே இருந்தேன். தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குண அவருடைய வாழ்வு, அவர்கள் இந்த சமுதாயத்தில் சரித்திரத்தில் அவர் உயர்ஜாதி மக்களின் பயங்கரமான ஆதிக்கங்களை எதிர்த்து நின்ற அந்த சூழ்நிலைகளை கவனித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை ஆராதனைகளில் சத்தம் இருக்கிறது, அதிகமான சத்தம் இருக்கிறது, ஆனால் சத்துவம் இல்லை இல்லையா? நோ பவர், தேர் இஸ் சவுண்ட். ஓசையிடுகிற 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம் இல்லையா? அன்பு எனக்கு ராவிட்டா ஐ ஆம் நத்திங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் எப்படி இருப்பேன்? ஓசையிடுகிற சத்தமிடுகிற வெண்கலம் போல இருப்பேன்னு சொல்கிறான். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன பழமொழி? அதிகமாக சத்தமிடுறது என்ன சத்தமிடும்? வெறும் பாத்திரத்தில் தான் அதிக சத்தம் வரும்னு சொல்லுவோம். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறிவிட்டது. அன்றைக்கு இருக்கிற பாடல்கள் பக்தியின் வெளிப்பாடாக மாறியிருந்தது, அப்படி தானே? வேதநாயக சாஸ்திரியார் பாடல்கள், ஆதிகால பாடல்கள், எமில் ஜெபசியான பாடல்கள், இன்றைக்குள்ள பாடல்களுக்கு மக்கள் அதிகமாக இணக்கம் கொடுத்தார்கள். குறிப்பாக இளைஞர்களுடைய பாடல்கள். இன்றைக்கு பாடல்கள் வழியாக ஊழியங்கள் நடைபெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அன்றைய திருச்சபை இன்றைக்கும் மிஷனரி பணி பாடுகள் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. கேள்வி என்ன? சத்தமா சத்துவமா? பாடல்களா பாடுகளா? எது முக்கியம் சொல்லுங்களேன்? ஈஸியே சர்ச். பாடுகளின் வழியாய் மிஷனரி பணி, பாடுகளின் வழியாய் மிஷனரி பணி. அதற்காக தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார்.
இணைத்திருக்கிறான். இந்த இணைப்பிற்கு நாம் ஒரு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. நாம் அந்த பகுதியில் 2 காரியத்தை பார்க்கிறோம். அசுத்த ஆவிகள் துரத்தப்பட வேண்டும். கிமு கிபி. சமீபத்தில் ஒரு இடத்துல இதை பேசி கொண்டிருக்கும் போது செய்தி முடித்த உடனே ஒருத்தர் வந்தார், ஐயா நீங்கள் கிமு கிபியை பற்றி பேசிட்டீங்க ஐயா, திமு தீபியை பற்றியும் பேசணும் ஐயான்னு சொன்னார். அது என்னையான்னு புதுசாக கேட்டேன். திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்ன்றதை பேச சொன்னார். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், திருமணத்துக்கு முன்பாக நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், டைமுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் ஐயா. ஆனால் திருமணத்துக்கு பின் டைமுக்கு சர்ச்சுக்கு போக முடியல. எங்கேயாவது ஊழியத்துக்கு போகலான்னு கூட்டா இவ வரமாட்டேங்கிறா. உங்களுக்கு புரியுதா? இதை குறிச்சும் பேசுங்கன்னு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு முன் ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலையும் லூக்கா 8லையும் லேகியோன் என்கிற ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அந்த வாலிபனை குறித்து நீங்கள் ஒரு வேளை வீட்டில் போய் படித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு முன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். வட இந்தியாவில் இன்றைக்கு ஒரு வேளை, இன்றைக்கு காலையிலையும், இன்றைக்கு உண்மையை சொல்கிறேன், 7/4/74 எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஒரிசாவிலேருந்து தம்பி சங்கர் ஜெலின் என்கிற ஒரு மிஷினரி குடும்பம் பல முறைகளில் அடித்து அவன் செத்து போயிட்டாங்கன்னு தூக்கி ரோட்டில் போடுனாங்க. ஒரிசாவில் எந்த இடத்துல கந்தமாலில் அவ்வளோ பயங்கரமான கலவரங்கள் நடைபெற்றதற்கு அந்த பகுதி. என்னுடைய அருமை மிஷனரி ஸ்டேன்ஸும் கிரகாம் அவரும் பிள்ளைகளும் எரித்து கொள்ளப்பட்ட அந்த கட்சிரோலி அந்த ஏரியாவு பக்கத்தில் 2 மாவட்டங்களுக்கு இடையில் இந்த தம்பி சங்கர் ஜெலின் குடும்பம் பெற்ற பிள்ளைகளை கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் தூரம் டோனாவூரில் படிக்க வைத்து விட்டு, கணவன் மனைவியாக செத்தாலும் பரவாயில்ல, அவங்க அடிக்கடி எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, சங்கர் அண்ணே நான் உயிரோடு இருப்பேன், ஆண்டவருடைய கிருபை, நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம் என்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்கேன். இன்றைக்கு காலையில் உண்மையை சொல்கிறேன், 7 எனக்கு வந்த மெசேஜ். அவங்க பணி செய்யக்கூடிய ஒரு இடத்துல மிஷினரிகளாக ஒரு குடும்பம் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. 2 வீலரில் நேற்றைக்கு அவங்க ஊழியத்து நிமித்தமாக புறப்பட்டு செல்லும்போது they met with an accident. அவனுடைய பேர் கேபி பைக்கிங்கிற ஒரு மிஷினரி. அவரும் அவருடைய கூட உடன் ஊழியர்களும் 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. அவருடைய ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க. அவருடைய வலது கால் உடைந்து. இன்றைக்கு அந்த இடத்துல அந்த மிஷினரி பணத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, இன்றைக்கு காலையில் தேவாலய ஆராதனை நடத்துவதற்கு மிஷினரி இல்லை. நேற்றுக்கு நடைபெற்ற விபத்து. எத்தனை அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு நாளும் மிஷனரிக்காக ஜெபிக்கும் போது அதான் ஜெபிக்கும், ஆண்டவரே விபத்துக்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஒரு மிஷனரி விபத்துக்கு உட்பட்டால், ஒரு மிஷனரி இறந்து விட்டால், ஒரு மிஷனரி பாதிக்கப்பட்டு விட்டால், அந்த இடத்துல பணித்தளத்தில் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. இன்றைக்கு காலையில் 7 மணிக்கு எனக்கு வந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை பத்திரிகைகளில் இன்றைக்கு அரசியலை குறித்தும் அதிகாரங்களை குறித்தும் இன்றைக்கு அதிக செய்திகள் காலையில் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் என அழைக்கப்பட்டவர்கள் இந்த ஐக்கியத்துக்குள்ளாய் வந்த இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கு வருகிற செய்தி என்ன? இன்றைக்கும் இந்த சுவிசேஷத்திற்கா? ஏன் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படாத பெருந்திரளான மக்கள். இந்த இயேசு யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் ஒருவரால் தான் பாவத்திற்கு பரிகாரம். அவர் ஒருவர் தான். அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாம் கட்டளை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் தான் பிசாசின் அசுத்தாவிகளுக்குள்ளாய் பிடிபட்டு கிடக்கிற மக்கள் இந்த லேகியோன் பிடித்திருந்த மனிதனை ஒருவராலும் அடக்கக்கூடாது இருந்ததாம். அவருடைய வாழ்வு வஸ்திரம் இல்லாமல் இருந்தான். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் அந்த வேத பகுதியில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வஸ்திரம் தரித்து அவன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பதை கண்டு அநேகர் இயேசுவிடம் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த வாழ்வு முறை நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக என்னுடைய வாழ்வை பார்த்து அநேகர் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. காலையில் இந்த 10வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது அவருடைய சீஷர்களுடைய நாமங்கள் கொடுக்க பாருங்க. இந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. ஒன்று
முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அதுக்கப்புறம் அவன் சகோதரன் அந்திரேயா, அடுத்து யாரு? யாக்கோபு. இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒருவனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது 4வது வசனத்தில். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத். இந்த 12 பேருக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த 12 பேருடைய சரித்திரத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த மிஷனரி பணிக்காக இவர்கள் தங்களை இரத்த சாட்சிகளாய் ஒப்பு கொடுத்தார்கள். பேதுரு தலைகளாய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக சென்னையில் ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட தோமாவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது, இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகையில் தோமாவுடைய ரத்தம் சாட்சியிடும். 2000 ஆண்டுகளாக தோமா வந்த காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தவணை கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட மிஷனரி பணியில் நாம் எத்தனை அதிகமாய் நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சவால் விடுகிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மிஷனரி பணி என்பது ஒரு தொடரோட்டம். மிஷனரி பணி என்பது ஒரு தொடரோட்டம். இதில் 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடன் செல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த மிஷனரி பணியில் நாம் இணைந்திருக்கும் போது நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆண்டவர், இந்த இயேசு யார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. 1, வந்த இயேசுவை அறிந்தவர்களின் ஐக்கியம் இந்த மிஷனரி ஐக்கியம். வந்த இயேசுவை அறிந்தவர்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த இயேசு யார்? சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாமா? கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14-15 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. கொலோசையர் 1:14-15 எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம். போதும். பிதாவாகிய தேவனை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினவர் இந்த இயேசு. ஐயாமா அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் கடவுளை தேடி மனிதர்கள் ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் இன்றைக்கு பல இடங்களுக்கு பலி கொடுப்பதற்கும் அலைந்து கொண்டிருக்கும் போது பிதாவாகிய தேவனை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தின அதரிசனமான தேவனின் ஒருவனும் காணக்கூடாத இடத்தில் வாசம் பண்ணும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தின தற்சரூபம் இயேசு. இவர் யார்? இந்த வந்த இயேசு யாருங்கிறதை குறித்த ஒரு மிக தெளிவு நமக்கு தேவை. இன்றைய இளைய தலைமுறைக்கு தேவை. அது இல்லாதனால தான் இன்றைக்கு கூகுளில் சர்ச் பண்ணி இந்த இயேசுவை குறித்த இருட்டடிப்பு செய்யப்பட்ட செய்திகளின் வழியாக இன்றைக்கு அநேக கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிதாவாகிய தேவனை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தின சரித்திரம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறது போல நிறைய இடங்கள் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, கடைசி நாட்களில் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சரித்திரத்தை மறந்துவிட்டு கட்டுக்கதைகளுக்கு மக்கள் சாய்ந்து போவார்கள். இன்றைக்கு கதைகள் முன்னிறுத்தப்படுகின்றன. கதைகள் முன்னிறுத்தப்படுகின்றன. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்றைக்கு தினத்தந்தி பத்திரிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் தலைப்பு செய்தி, நேற்றைய தினத்தந்தி பத்திரிகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? என்ன தீர்மானம் போட்டால் எனக்கு என்னையா? அப்படி யோசிக்கிறீங்களோ? கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தலைமுறையில் என்னுடைய பாட்டி இடுப்புக்கு மேலே துணி கட்டக்கூடாது என்று அடிமைப்படுத்தப்பட்டவர்கள். என்னுடைய அம்மாவுக்கு இடுப்புக்கு மேலே துணி அணியும் பாக்கியம் கிடைத்தது சுவிசேஷத்தினால, மிஷனரிகள் வந்ததுனால. என்னுடைய தலைமுறையில் முதல் தலைமுறை நான் படித்திருக்கிறேன். அதுவும் கரஸ்பாண்டன்ஸில் படித்து தான் வந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் கல்லூரியில் படித்து விட்டார்கள், விஐடியில். என்னுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் இப்பொழுது நல்ல பள்ளிக்கூடத்தில். ஆனால் இன்றைக்கு மாறி வரும் மிக பயங்கரமான சூழ்நிலை, இந்திய தேசத்துடைய அரசியல் சூழ்நிலை. நாளைக்கு என்ன நாளுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நாளைக்கு என்ன நாள்? சத்தமாக சொல்லுங்களேன். இந்திய குடியரசு தினம்.
77வது குடியரசு தினத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற ஒரு நாடு சுதந்திர நாடு. ஆமென். பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பயங்கரமான பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இயேசு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த தேசத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி நம்மை விடுதலையின் வாழ்வு வாழ வைத்திருக்கிறார். அந்த நாட்டில் இந்த விடுதலையை காத்து கொள்வதற்காக என் ஆண்டவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தந்து இந்த வேதத்தின் படியாக எப்படி 10 கட்டளைகள் வழியாக, அதை தொடர்ந்து 2 கட்டளைகள், உன்னை நேசிக்கிறது போல சொல்லுங்களேன், பிறனையும் நேசிப்பாயாக என்று சொல்லி அன்பையும் பாசத்தையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக என் ஆண்டவர் என் தேசத்தில் தந்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நிறைவேறுதலின் நாள் குடியரசு நாள். ஆமென். நீங்களும் நானும் ஒரு விடுதலை பெற்ற ஒரு சமத்துவம் உள்ள நாட்டில், மத சுதந்திரம் உள்ள நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆனால் இதே நாட்டில் மதமாற்ற தடை சட்டங்களின் வழியாய் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தேவாலயத்துக்கு செல்லக்கூடாது, கர்த்தருடைய ஊழியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிஷனரி, போன வாரம் நீங்கள் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு மிஷனரி, ஒரு ஊழியக்காரரை அப்படியே பிடித்து கட்டி வைத்தவருடைய வாயில் மாட்டு சாணத்தை ஊட்டுகிற மிக பயங்கரமான ஒரு கலவரத்து நாட்களுக்குள்ளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் அன்பு திருச்சபையே புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வேதம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. ஆமென். இயேசு வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டார், அந்த வார்த்தை நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த விடுதலையின் வாழ்வை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அருமையான போதகர் ஆராதனை துவக்கத்தில் சொன்ன சில வார்த்தைகள் என்னை அதிகமாய் பாதித்தது. உண்மையை சொல்லுகிறேன், மிஷனரி பணியில் எந்த அளவு ஈடுபடுகிறோம். நான் என் சாட்சியை சொல்ல வேண்டும். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இன்றைக்கும் பணி செய்து என் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அநேக மிஷனரி ஸ்தாபனங்களுக்கும் ஊழியங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஆதரவாக இருக்கிறேன், ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதன் மத்தியில் என் ஆண்டவர் எங்கெல்லாம் வாய்ப்பு தருகிறாரோ, எங்கெல்லாம் விழுந்து போன கால்களை எழுந்து நடக்கப்படின கர்த்தர் எத்தனை நாட்கள் என்னால் நடக்க முடியுமோ அது என் ஆண்டவர்கிட்ட நான் செய்திருக்கிற உடன்பாடு. ஆண்டவரே, எத்தனை நாள் நடக்க வைக்கிறீரோ உங்களுடைய சுவிசேஷத்துக்கு நடப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். என் ஆண்டவர் அழைத்து செல்கிறான். நேற்றைக்கு ஒருவேளை நெஞ்சு வலி வந்தபோது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை பேச வேண்டுமே, எனக்கு நீ உயிர்ப்பிச்சையை கொடுத்தால் உம்முடைய வசனங்களை பேசுவேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறேன். உண்மையை சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் காலையில் இந்த இடத்துல செய்தியை கொடுத்து விட்டு நான் 12:30 மணிக்கு நான் கொரட்டூரில் எபனேசர் பள்ளிக்கூடம் நடக்கக்கூடிய மைக்ரன்ஸ் மிஷன், அங்கேயும் 200க்கும் அதிகமான மக்கள் கூடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கே போய் செய்தி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சாயங்காலத்தில் திருவேற்காடு பகுதியில் நடக்கக்கூடிய ஜெப ஐக்கியத்தில் நான் பங்கு பெற வேண்டும். நாளைக்கு குடியரசு தினம், காலையில் என் தேவாலயத்தில் நடக்கிற கொடியேற்றத்துக்கு பங்கு கொண்டு விட்டு 10 மணிக்கு டிஎம்பிபி என்று சொல்லி ஒரு மிஷனரி ஸ்தாபனம் இருக்கிறது, குளத்தூரில் நடக்கிற கூட்டம். 11:30 மணிக்கு திருமங்கலத்தில் நடக்கக்கூடிய ஏபிசி அரைஸ் அண்ட் பில்டு மிஷனரி கூட்டத்தில் பங்கு பெற வேண்டும். சாயங்காலத்தில் இன்னொரு ஜெப கூட்டம் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? போக முடியுமா முடியாதா? இங்கே இருக்கிற திருச்சபை தேவனுடைய பிள்ளைங்க கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும். மிஷனரி பணியில் ஈடுபட வேண்டும் நீங்கள். ஆமென். அழைக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம் ஐயா கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த வாழ்வு முறையிலிருந்து நம்மை மாற்றி அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை அவருடைய பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்த ஜனமாய் அழைத்து கொண்டாரே. 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். அந்த ஐக்கியத்தில் எத்தனை பேர் அவ்வளோ தைரியத்தோடு மிஷனரி பணியில் ஈடுபடுற, திருச்சபை சார்ந்து ஈடுபடுகிறீர்கள்? காலையில் 9 மணிக்கு திருச்சபையில் செயல் மிஷனரி பணிக்காக செய்கிறோம். மழை பெய்யத்தான் செய்யும், வெயில் அடிக்கத்தான் செய்யும், லைட்டாக தலைவலிக்கத்தான் செய்யும். ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, சளியா இருக்கோன்னு கேட்டேன், சளி பிடிச்சிருக்கோன்னு கேட்டேன். அவர் எடுத்து என்ன சொன்ன தெரியுமா? என்ன பேசுகிறீங்க? மூக்கு இருக்கிற வரைக்கும் சொல்லுங்களேன், இருக்குமா இருக்காதா? சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஐஎம்எம்சியில் விட்டுட்டோன்னா, ஒருவேளை இன்றைக்கு இயேசு வந்தால் வாழ்முறை எப்படி இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய பிள்ளைகளே. ஆகவே வந்த இயேசுவை, இந்த இயேசு யார்?
அவர் விடுதலை கொடுக்கிற தெய்வம், பிதாவை வெளிப்படுத்தின தற்சரூபம். இந்த இயேசுவை, வந்த இயேசுவை அறிந்தவருடைய ஐக்கியம் மிஷனரி பணி, மிஷனரி ஐக்கியம், ECA திருச்சபை. இரண்டாவது குறிப்பு என்ன? வாழும் இயேசுவை தெரிந்து கொண்டவருடைய ஐக்கியம் மிஷனரி பணி இல்லையா? செலக்ஷன், தெரிந்து கொள்ளுதல். யாரை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? சிலைகளுக்கு முன்பாய் பெருந்திரளான மக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது வாழும் தெய்வத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். இயேசு வாழ்கிறார், அதனால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். திருச்சபை வாழ்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் திருச்சபை ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? திருச்சபையின் தலைவராகிய இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழும் இயேசு என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலருக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. நேரம் இல்லாத நான் வேகமாய் கடந்து செல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 32, 42, 47 வசனங்களை வாசிக்கலாமா? 32 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, திருச்சபையே, நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். வெளியே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கேட்பார்கள், இந்த இயேசுவுக்கும் நாங்கள் கும்பிடுகிற தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் தைரியமாய் சொல்ல முடியும், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். ஆமேன். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அன்று தேவதூதன் வந்து சொன்னான், அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார். இந்த உயிர் தெழுந்த இயேசுவை, ஜீவனோடு இருக்கிற வாழும் தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். We selected the living God. Amen. In the midst of crowd which are worshipping idols and creations. இந்த பொங்கல் விழா வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? தை பிறந்துச்சா பிறக்கலையா? தெளிவாக இருக்கீங்களா? காலையில் இட்லி பொங்கல் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். ஆனால் நிறைய இன்னைக்கு பொங்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். சோளப்பூரி சாப்பிட்டா தூக்கம் வராது. பொங்கல் வந்துச்சா வரலையா? ரைட். இன்றைக்கு அந்த வித்தியாசம் தெரிய வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை, திருச்சபைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? வித்தியாசம் தெரியணும். சூரியனுக்கும் சூரிய கடவுள்னு சொல்கிறாங்க. சூரிய கடவுளுக்கும் சூரியனை படைத்த கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிந்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமேன். சூரிய கடவுளுக்கும் சூரியனை படைத்த கடவுளுக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, படைப்புகளை கொண்டாடி கொண்டிருக்கும், ஆராதித்துக் கொண்டிருக்கும் பெருக்கூட்டத்தின் மத்தியில் படைப்பின் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக இந்த மிஷனரி பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பலவீனங்கள் இருக்கும். அப்படித்தான் பவுலுக்கு நம்மை விடவும் மோசமான வியாதி, அவருக்கு ஒரு முள் இருந்தது. ஆனால் அதை வைத்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. நேரத்தை கவனியுங்கள். 9 மணிக்கு ஆராதனைன்னா 9 மணிக்கு ஆராதனைக்கு வருவதற்கு கற்றுக்கொள்வோம். ஆமேன். மற்றதெல்லாம் செகண்டரி. முதலாவது என்னுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இன்னொரு முறை உங்கள் போதகரை வைத்து இப்படி அனௌன்ஸ் பண்ண விடக்கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சும்மா ஒன்றும் தப்பு இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொடுக்க, நான் சொன்ன பார்த்தீங்களா, 8 டீ குடிக்கிற காசை என் ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒருவர் தன்னுடைய டீ பழக்கத்தை நிறுத்தி விட்டார். ஆமேன். நான் இப்போ குஜராத் போயிருந்தேன் அக்டோபரில், தாத்ரா நகர் ஹாவேலி என்கிற இடத்துல. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால நண்பர் சுவிஜப் கூட 50வது ஆண்டு விழா இந்த குஜராத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பெருந்திரளான மக்கள் கூடி ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கு நாளைக்கும் 50வது ஆண்டு விழா, பொன் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஊழியம் செய்து ரிட்டையர்ட் ஆகி கோயம்புத்தூரில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மிஷனரி எனக்கு டிரான்ஸ்லேட்டராக வந்திருந்தாங்க. வார்லி மொழியில் அந்த மக்களுக்கு வேத புத்தகம் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் தன்னுடைய தமிழ் மொழியை விட்டு குஜராத்துக்கு போய் குஜராத்தி, வார்லி, இன்னும் அநேக மொழி. அவருடைய பேர் ரெவரண்ட் ஜி சாமுவேல். அந்த தேவனுடைய மனிதன் எனக்கு டிரான்ஸ்லேட்டராக வந்திருந்தாங்க என் கூட குஜராத்துக்கு. இது நடந்த உண்மை சம்பவம். போன அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மிஷினரி அண்ணனோட பேசினேன். அண்ணே, அங்கே அந்த இடத்துல பார்க்குற அத்தனை பேரும் அவரை நீங்கள் கட்டி பிடிக்கிறாங்க. அந்த தெருக்களில்
நான் போன இடங்களிலெல்லாம் அந்த விவசாயிகள், அந்த வேலை பார்க்குறவங்க, அந்த கடையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க, அவருக்கு என்ன வேணும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி கேட்டேன், இவ்வளவு பாசமாக ஆசையாக இருக்கிறாங்களே இந்த மக்களை உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும்னு கேட்டேன். அவர் சொன்னால், ஆனால் நான் 27 வருஷமாக அந்த இடங்களில் இந்த ஊழியங்களுக்காக நான் கால் வைக்காத கிராமம் இல்லைன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கணக்கு போட்டு பார்த்தா நேரடியாக நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பேனார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒரு தமிழ் மிஷனரி அங்கே போய் குஜராத்தி கூட கிடையாது, குஜராத்திக்கு அடுத்த ஆதிவாசி மொழி வார்லி, அந்த மொழியை படித்து தன் தாய்மொழியில் அந்த மக்களுக்கு வேதத்தையும் கொடுத்து பாடல்களை கொடுத்து சுவிசேஷம் சொல்லி அவளை வாழ வைத்து அந்த தலைமுறைகள் மிக திரளாய் ஆராதிக்கிறார். கண்ணால் பார்த்தோம். 20,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. இன்றைய பிரச்சனை என்னென்னா, திருச்சபைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள ஒரு சின்ன கருகலான இடம் என்னென்னா, 20,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த மிஷனரி யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு 4 சுவர்களுக்குள்ளாக இருந்து ஒரு கணவனும் மனைவியும் போதகர்கள்ங்கிற பேரில், பாஸ்டருங்கிற பேர்லையோ இல்லாட்டி ஊழியக்காரர்கள் பேர்லையோ இருந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு அதில் உட்கார்ந்து ஒரு பாட்டு போட்டு ஒரு ஆல்பம் போட்டாங்கன்னா அவர்களை இந்த சமுதாயத்துக்கு தெரிகிறது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ சபை புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை பாடம் என்ன? இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருகி வரும்போது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், கர்த்தருடைய பரமஞானம், வேதத்தின்படி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக அந்த வாழும் தெய்வத்தை தெரிந்து கொண்ட ஐக்கியம் நம்மளாம் இருக்கிறோம். இந்த வாழும் தெய்வத்தை வாழ தெரியாத பிசாசால கண்கள் குருடாக்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருங்கூட்டத்துக்கு அறிவிக்க வேண்டிய பணி திருச்சபைக்கு இருக்கிறது. கடைசியாக வந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், வாழும் தெய்வத்தை தெரிந்து கொண்டவர்கள், கடைசியாக வரப்போகும் இயேசுவை அறிவிக்கும் கூட்டம் தான் மிஷனரி கூட்டம். வரப்போகும் இயேசு, வந்த தெய்வம், வாழும் ஆண்டவர், வரப்போகும் இயேசு. இந்த வரப்போகும் இயேசுவை அறிவிக்கிற பணியில தான் நீங்களும் நான் ஈடுபட்டோம். அதுதான் மிஷனரி பணி. IMM என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும்? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும்? முதல் தலைமுறை படித்திருக்கிறோம், ஆனால் அடுத்த தலைமுறை படிக்கக்கூடாது என்பதற்காக, குலத்தொழிலுக்காக கொண்டு செல்வதற்காக இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திசை திருப்புவதற்காக பல சத்துவங்கள் இந்த நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது 13 வயசுல பெண் பிள்ளைகளை தேவதாசிகளாக விற்று போட்டு விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த கூட்டத்தில் இந்த பிள்ளைகளை காப்பதற்காக தன்னுடைய சொந்த தாய்நாடு விட்டு தன்னுடைய வாழ்வை இழந்த ஏமி கார்மைக்கேல் போன்ற பரிசுத்த வாட்டிகளை, கர்ப்பிணிகள் மருத்துவர் இல்லாமல் சாகும்போது ஐயோ பெண் மருத்துவர்கள் இல்லை என்கிற ஏக்கத்தில் திருமணம் செய்யாதபடி கோடீஸ்வரி ஐடா தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தாலே, ஐடாஸ் கடர் CMC உருவாகிவிட்டதே. இப்படிப்பட்ட தியாகம் செய்த மிஷனரிகள் கொடுத்த கல்வி இல்லாதபடி 8 ஓலைச்சுவடிகளில் படித்துக் கொண்டிருந்த உங்களுக்கும் எனக்கும் இந்த புத்தகத்தை வடிவமைத்து கொடுத்த சீகன் பால், எத்தனை பரிசுத்தவான்கள், அவருடைய பெயர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டு, ஒருவேளை இன்றைக்கு நாம் ஈசியை திருச்சபையாக இன்றைக்கு ஆராய்த்து கொண்டிருக்கும் போது நம்முடைய அருமையான தந்தை பேராயர் எஸ்ராசர் குணமையா அவர்கள் பட்ட பாடுகள் கூட இன்றைக்கு சரித்திரத்தை கட்டுக்கதைகளாக திரித்தெழுதக்கூடிய மிக பயங்கரமான அமைப்புகள் பெருகி வரும்போது சபை கவனமாக இருக்க வேண்டும். வரப்போகும் இயேசுவை, அவர் வருவாரா வரமாட்டாரா? சபையே, இயேசு வருவாருங்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு அவருக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த வரப்போகும் இயேசுவை அறிவிக்கிற கூட்டம் தான் மிஷனரி கூட்டம். ஆமென். நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம், அறிவித்து கொண்டு இந்த அறிவிக்கிற பணியில் மட்டும் யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. வேதத்தில் சில வசனங்களை மாத்திரம் நாம் இது அறிவித்தவர்கள் யார்? 2 கூட்டம். ஒன்று சீஷர்கள், சீஷர்களை தொடர்ந்து மிஷனரிகள். சீஷர்களை குறித்து தான் மத்தேயு 10 வாசித்தோம். பிசாசின் பிடியிலிருந்து மக்களை விடுதலையாக்க வேண்டும், வியாதிகள் இந்த மக்களை. அதனால தான் நீங்கள் 108 ஆம்புலன்ஸ்
மத்தேயு 10:8 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். அதெல்லாம் யார் பண்ணா? எரித்து கொலை செய்யப்பட்ட மிஷனரி ஸ்டேன்ஸ் கிரஹாம் அவர் செய்தது அதுதான். அன்னை தெரசா பண்ணது அதுதான். நேருட்ட ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கப்பட்டதாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய RSS அமைப்பால் ஒரே ஒரு கேள்வி வைக்கப்பட்டதாம். அன்றைக்கு இருந்த உயர் ஜாதி மக்கள் இந்த அன்னை தெரசாவை நீ வெளியே அனுப்பிவிட வேண்டும். ஒரே ஒரு நாள் சொன்னாங்களாம், எல்லாரும் வாங்க, எல்லாருடைய குடும்பத்தோட மனைவிகளோட அந்த கல்கட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு வாங்க, அன்னை தெரசா இருக்கிற இடத்துல என்ன ஒரு நாள் கூட்டாங்களாம். எல்லாரும் வந்துட்டு அப்போ எல்லாரும் பார்க்குறாங்களா, அங்கே இருக்க நர்ஸுகள் எல்லாம், அங்கே இருந்த அன்னை தெரசாவுடைய அந்த டீம் அந்த குஷ்டரோகிகளுடைய புண்ணுகள் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்திகிட்டே இருந்தாங்களாம். ஒரே நாற்றம். இங்கே வந்த அத்தனை பேரும் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்களாம். நேரு ஒரே வார்த்தை சொன்னாராம், இவங்களை நான் வெளியே போக சொல்கிறேன், இந்த நாட்டை விட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுறேன். ஆனால் இந்த பணியை யார் செய்யணும் சொல்லுங்களேன்? யார் செய்யணும்? நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்வேன்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுங்க, இவங்களை அனுப்பிடுறேன்டாங்களாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 10 சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதற்காகத்தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். மிஷனரி பணியில் இணைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? வரப்போகும் இயேசுவை இந்த சமுதாயத்திற்கு நாம் அறிவிக்கிறோம். சீஷர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 20-22 வாசிங்கன்னா, மத்தேயு 4 இயேசு அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? என் பின்னே வாருங்கள் உங்களை. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மத்தேயு 10:2 அந்த 12 அப்போஸ்தலர் நாமங்களில் முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, அடுத்து யாரு? யாக்கோபு, யோவான். இவங்களை பற்றி இந்த மத்தேயு 4:20-22 என்ன சொல்லுது தெரியுமா? தன் வலைகளை விட்டு வந்தவர்கள், தன் வலைகளோடு தன் தகப்பனையும் படவையும் விட்டு வந்தவர்கள் எழுதப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, தியாகம் செய்தவர்கள், அவர்களை தொடர்ந்து வரி வசூலித்து கொண்டிருந்த மத்தேயு எத்தனையோ பேர் தங்களுடைய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் விட்டு தான் இன்றைக்கு மிஷனரிகளாக சென்றிருக்கிறாங்க. நான் உண்மையை சொல்கிறேன். நான் அந்த ஜி சாமுவேலுங்கிற மிஷனரியை சொன்னேன். அவர் இப்போ கோயம்புத்தூர் ரிட்டையர்டாகி வந்திருக்கிறார். அவர் என்ன வேதனையோடு சொன்னார் தெரியுமா? ஆனால் நான் இவ்வளவு பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு சொந்தமாக தங்கி இருப்பதற்கு இப்பொழுது வீடு கிடையாதுன்னா. நான் கடந்த நாட்களில் குஜராத்தும் ஜார்க்கண்டும் போயிருந்த போது அநேக மிஷனரிகள் அவர்கள் அழுத ஒரு இடம் என்னன்னா, என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், என்னுடைய பெண் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், அவருடைய திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், என்னுடைய ஆண் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், ஆனால் அவங்க இப்போ எங்களை அப்பா அம்மான்னு ஏற்றுக்கொள்வதற்கே தயாராக இல்லை. ஏன்னா இத்தனை காலம் எங்களை ஏதோ ஒரு மிஷனரி பிள்ளைகளுடைய ஹோமில் டோனாமூரில் படிக்க வைத்து விட்டு எங்களை இப்போ நீங்கள் சொந்தம் கொண்டாடுங்களே கேட்குறாங்களாம். இந்த மிஷனரி பணிக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கொடுக்கறத யாரும் குறைஞ்சி போனதே கிடையாது. ஆமேன். யாராவது இங்கே இருக்கிறவங்க ஒரு ஆள் சொல்லுங்கள், நான் கொடுத்ததுனால குறைஞ்சி போனேன்னு சொல்லி. யாருமே சொல்ல முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து நீங்கள் பிலிப்பியரில் 3 பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருடைய பாடுகளை குறித்து நிறைய எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பல விதங்களில் பாடுபட்டேன், ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டேன்னு சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் சொல்லிட்டு ஆண்டவர் லிஸ்ட் கொடுக்கிறாரு. என்ன எழுதுறாரு? 11வது வசனத்தில் பார்ப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கிறவன், ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன் சொல்லிட்டு 14வது வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்காக. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். எங்க அடைக்கப்பட்ட வழி?
ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழி அடைக்கப்பட்ட வழி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை திறந்த இயேசு சிலுவையின் வழியாக அந்த இயேசு மீண்டும் வருவார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகிறோம். அந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டம் மிஷனரி கூட்டம், அதான் திருச்சபை. அதுக்கான ஆயத்தப்பட வேண்டும். மிஷனரி வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் அநேகம் அநேகம் அநேகம். ஐஎம்எம் மிஷனரிகள் பாட அனுபவிக்கிறார்கள். நான் இன்றைக்கு காலையில் வந்த என்னுடைய செய்தியை சொன்னேன். ஒரிசாவில் உங்களுடைய மிஷனரி பணித்தளம் இருக்கிறது. அங்கே படுகிற பாடுகள் கடந்த நாட்களில் 2 இடங்களில் இந்த மத்திய ராஜஸ்தானில் இருந்த ஆழ்வார் என்கிற இடத்துல இருந்து வந்தது. நான் போயிருக்கிறேன். அந்த இடத்துல இருந்த ஒரு சிறுவர் இல்லம் திட்டமிட்டு இங்கே மதமாற்றம் செய்கிறான்னு சொல்லி அந்த சில்ட்ரன் ஹோமை மூடிட்டாங்க. அந்த மிஷனரி என்ன அழுறாங்க தெரியுமா? அண்ணே, அந்த பிள்ளைங்க இப்போ அனாதைகளாய் காடுகளுக்குள்ள அலைகிறாங்கண்ணே. எட்டப்பள்ளி என்கிற ஒரு ஆலப்பள்ளி ஆந்திரா பார்டரில் இருக்கிறது. நக்சலைட்ஸ்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி. அந்த இடத்துல இருந்த ஒரு சிறுவரெல்லாம் ஆலப்பள்ளி, நான் அங்கே போயிருக்கிறேன் அந்த சிறுவரெல்லாம் கட்டுவதற்கு. அந்த இடத்துல இருந்த அந்த ஹோமையும் திட்டமிட்டு 124 பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்த அந்த இடத்த மூடி அந்த பிள்ளைகளை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த சிறுவரில் மூடப்பட்டு விட்டது. இது இந்த நாடு முழுவதும் இன்றைக்கு திட்டமிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உபத்திரவப்படும் போது சபை செய்ய வேண்டிய விஷயம் 2 விஷயம். 1 ஜெபிக்க வேண்டும், 2 தியாகம் செய்ய வேண்டும். ஆமென். தியாகம் செய்த மிஷனரிகளுடைய தியாகத்தினால தான் இந்த திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு காலையில் ஐஎம்எம் செயல் வழியாக இந்த மிஷன் சண்டையில் பங்கு பெற்றிருக்கிற நாம் நாளைக்கு குடியரசு தினத்தை இன்னொரு முறை நாம் நினைவு கூறும்போது இந்த தேசத்தின் இறையாண்மை காக்கப்பட, பரலோகத்தின் மகிமை வெளிப்படுவதற்காக வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வாழும் தெய்வத்தை ஆராதிக்கிறோம். வரப்போகிற ஆண்டவரை அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இந்த அறிவிப்பு பணியில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். சுச்சான் என்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய 2 பிள்ளைகளோடு நடந்த உண்மை சம்பவம். பஞ்சாபில் புத்தலாடா என்கிற பணித்தளத்தில் மிஷனரி பணித்தளம் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவன் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன். அவன் பயங்கரமான பிசாசின் பிடியில் இருந்தவன். அவன் சாக போகிற நேரத்தில் மிஷனரிகள் சுதேச ஊழியர்கள் போய் ஜெபித்து அவருக்கு சுகம் கிடைத்தது. அவர் வாழ்வு பெற்றார். இந்த இயேசு தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார். அவருடைய மனைவியோடு 2 சின்ன பிள்ளைங்க. இந்த 4 பேரும் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தில் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஒரு நாள் அவருடைய வீட்டில் ஒரு பெரிய விழா நடக்கிறது. அவருடைய அப்பா, அம்மா, அண்ணன், அக்காமார், தம்பிமார் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அதுவரைக்கும் சுச்சானையும் மனைவி பிள்ளைகளையும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அழைக்காத அன்றைக்கு அவனுக்கு அழைப்பு வருகிறது. ஆசையாக எங்கள் அப்பா அழைத்தாரே, என்னுடைய அம்மா அழைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அம்மா நடந்த உண்மை சம்பவம். அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் விருந்து வைக்கப்படுகிறது. எல்லா ஃபங்க்ஷன் நடந்து முடிந்த போது அந்த விருந்து துவங்குற நேரத்தில் அவங்க அப்பா கூப்பிடுறாரு, சுச்சான் நீங்கள் வா, என் பக்கத்தில் நில்லு, என் பக்கத்தில் நில்லு என்று சொல்லிட்டு, சுச்சான் ஒரே ஒரு விஷயந்தான், உன்னுடைய பங்கு, உன்னுடைய சொத்து, உன்னுடைய சொந்தங்கள், உன்னுடைய சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த இயேசு மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு உனக்கு எல்லா சொத்தும் இந்த விருந்தும் ரெடியாக இருக்கு. அந்த முழு கூட்டத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பெருங்கூட்டத்தின் மத்தியில் சுச்சானுங்கிற வாலிபனும் அவனுடைய மனைவியை பார்க்குறான், அவன் பிள்ளைகளை பார்க்குறான். எனக்கு ரட்சிப்பை தந்த இயேசு, எனக்கு வாழ்வு தந்த இயேசு, என் குடும்பத்தை பாவ மன்னிப்பு தந்து பரலோகவாசிகளாய் மாற்றின இந்த இயேசு. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லலாம், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு தலை குனிந்து நின்று விட்டு அவங்க அப்பா காலில் விழுந்தான். இந்த இயேசுவை நான் விட முடியாது, இந்த இயேசுவோடு என்னை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் என்னை விட்டுன்னு சொன்னான். மிக வேகமாக அந்த தகப்பன் அந்த மனிதனை அடிப்பதற்கு ஓடி வந்து விட்டு, இல்லை நீ போயிடு, என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடுன்னு சொன்னாங்க. தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கையை பிடிச்சிட்டு அந்த சுச்சான் அப்படியே வெளியே வந்துட்டாங்கம்மா. இன்றைக்கும் அந்த மனிதன், அவர் வழியாக ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறார்கள்.
ஆனால் அவருடைய வீட்டுக்கு செல்லவே முடியாது. போன வாரத்தில் திருமங்கலத்தில் நாங்கள் தாங்குகிற ஒரு மிஷினரி பியூலா அவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க மிஷினரி பணியாக போகிறதுக்கு வாலிப பிள்ளையே கொஞ்சம் கவனிக்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த கையில் FMBPலேருந்து மிஷினரி பணிக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஒரே நாளில் 2 அழைப்பு வந்திருக்கு. அவங்க சொன்ன சாட்சி. அப்போ அந்த குடும்பத்திலே படித்த பிள்ளை பியூலா. அப்பா அப்பாட்ட சொல்கிறாங்களாம். அப்பா கேட்குறாங்களாம், அப்பா நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்களாம். அப்பா அன்றைக்கு சொன்னாங்களாம், என் குடும்பத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அவங்க சொல்லி அழுதாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ அவங்க குடும்பத்தில் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போனதில்லை. ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களாக இருக்கிற நீங்களும் நானும் தான், நீங்கள் தான் எங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் சொல்லி அழுதாங்க. இன்றைக்கு அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு தொடர்பு இல்லாமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, கிறிஸ்துவுக்காய் இழந்தவரே வரும் தரித்திர. எழுந்து நிற்கலாமா? நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து நாம் முடிக்கிறோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவரே வரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மை கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை, உயிர் பெறுவி ஒன்று கூடுவி உலர்ந்த எலும்புலே, நீங்கள் அறியா ஒருவருங்கள் நடுவில் வந்து விட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி கல்வாரி தோனிவோம், மழை மாறி பொடி நாள் வரை ஓட்டிடுவோம். வலது கரத்தை நம் மனசாட்சியில் கை வைத்து, என் ஆண்டவரே, நீர் வந்தவர், இரட்சகராய் வந்தீர். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று பாவ மன்னிப்பிற்காய் இந்த பூமிக்கு வந்தீர். வந்த தெய்வம் உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாழும் தெய்வம், பிசாசையும் உலகத்தையும் மரணத்தையும் ஜெயித்து வெற்றி சிறந்த தெய்வம் இயேசு. உம்மை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். செத்துப்போன சிலைகளுக்கு முன்பாய் மண்டியிடும் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் வாழும் தெய்வம் உம்மை ஏற்று ஆராதிக்கும் பாக்கியத்தை எனக்கும் எங்களுக்கும் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் வருவீர், மாரநாதா, ஆமேன், சீக்கிரமாய் வாரும் இயேசுவே. அவர் வருவார். வருகைக்கு நாம் ஆயத்தமாகிறோம். அறியாத மக்களை ஆயத்தப்படுத்துகிறோம். உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, இழப்புகள் உண்டு. சுச்சான் சுச்சான், இந்த இயேசுவை விட்டு விட்டு நீ வந்து விடு, எல்லாம் உனக்கு கிடைக்கும். பியூலா, உனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலையா? சந்தாலி மக்கள் பரலோகம் வருவதற்காக கர்த்தருடைய பணியா? என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இயேசு போதும் என்கிற தீர்மானத்துக்கு வந்தவர்கள், அவர் வழியா இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே. இந்த தேவாலயத்தில் இன்றைக்கு மிஷனரி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியான அழைப்பு கொடுக்கிறார். இந்த மிஷனரி பணியில் எத்தனை வேகமாய், எத்தனை அதிகமாய், எத்தனை சீக்கிரமாய் பங்கு பெறுகிறோம். வாலிப வயதில் ஒரு வேளை நல்ல படிப்பு முடித்து 5000, 10,000, 20,000, 50,000 காசு கிடைக்கும். காசா ஏசா, காசா இயேசுவா என்ற கேள்விக்கு ஆண்டவர் விடை தேடுகிறார். என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை பரலோகத்தை குறித்த, இந்த பரிசுத்த தேவனை குறித்த மிஷனரி பணியில் ஈடுபட வேண்டும். நான் ஒருவேளை IMM மிஷனரியாக போகிறேன் ஆண்டவரே, ஒரு மிஷனரியாய் போகிறேன். 20,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு ஜி சாமுவேல் ஐயாவை கேள்விப்பட்டேன். மால்டோ மக்கள் மத்தியில் என்னை மிஷனரியாய் அர்ப்பணிக்கிறேன் என்று யாராவது தீர்மானம் பண்ணீங்கன்னா, உன் வாலிப வயதை
என் ஆண்டவருடைய பரிசுத்த வாழ்வுக்காய் ஒப்பு கொடுத்தால் பரலோகம் சந்தோஷப்படுமா? ஐயா தம்பி, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். திரளான ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு ஒரு நிமிஷம் அர்ப்பணம் பண்ணலாமா? ஒருவேளை ஆண்டவரே என்னால் போக முடியலை, எனக்கு வயதாகி விட்டது ஆண்டவரே, இப்படிப்பட்ட மிஷனரிகள் விபத்தில் விழக்கூடாது ஆண்டவரே, வியாதிப்படக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய மிஷனரிகள் பாதியில் மரித்து போய்விடக்கூடாது ஆண்டவரே, உபத்திரவங்களில் பின்வாங்கி போகக்கூடாது ஆண்டவரே, இவர்களுக்காக நான் தினமும் ஜெபிப்பேன், முழங்காற்படியிடுவேன், ஜெப குழு வைப்பேன், திருச்சபையில் இணைந்து ஜெபிப்பேன் என்று யாராவது தைரியமாய் சொன்னீர்கள் என்றால், எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறோம், வலது கரத்தை சோத்து கையை ஆண்டவருக்கு நேராய் காண்பித்தேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி அர்ப்பணிக்கும் செய்கிறவர்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு காலத்தில் இப்படி அர்ப்பணம் செய்தவர்களால் தான் தேவனுடைய பிள்ளைங்க இந்த தேசத்துக்கு சுவிசேஷம் வந்தது, வேத புஸ்தகம் கிடைத்தது. அம்மா ஐயா, ஜெபிக்கலாமா? ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பிள்ளைகளுடைய ஒப்பு கொடுத்தலையும் இணக்கத்தை நீர் அங்கீகரித்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையை தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம்.